ஹாய்! இன்னைக்கு நம்ம ஸ்டைல் குக்கிங்கில எல்லாருக்கும் புடிச்ச இட்லி. அத நார்மலா எப்பயும் போல பண்ணாம, கொஞ்சம் கிரியேட்டிவா கிட்ஸுக்கு புடிச்ச மாரி பண்ணலாமா? ஒரு தடவையாவது இட்லிய இப்படி செஞ்சு பாருங்க. இட்லி பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்ட ஃப்ளவர் ஷேப்ல அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அத இட்லி பாத்திரத்தில வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பேட்ச் மாவு ஊத்திருங்க. இன்னைக்கு இந்த வீடியோட ஹீரோவே இவங்க தான். மஷ்ரூம் அண்ட் கேரட்ட வச்சு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ரெசிபி அடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிரும். நடுவுல அத வச்சுட்டு இதுக்கு மேல செகண்ட் பேட்ச் மாவு ஊத்தி எடுத்துக்கோங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரா சுட சுட மஷ்ரூம் ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்க வீட்ல நீங்க எப்ப இட்லி செய்யணும்னு நெனச்சாலும், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரணும். பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு இட்லி எப்ப செஞ்சாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ்க்கு கூட நீங்க குடுத்து அனுப்பலாம். டே பை டே யூசுவலா நம்ம சாப்பிடுற நார்மல் சாப்பாட கூட கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணி குடுத்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்ல. சும்மாவே சாப்பிடலாம். இருந்தாலும் உங்களோட ஃபேவரைட் சட்னியோட ஹேப்பியா சாப்பிடுங்க.